திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக நல்ல கணவர், நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நோயற்ற வாழ்க்கை, இறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வைகுந்த பதவி, இது அனைத்தும் கிடைப்பதற்கான 30 பாசுரத்தை நமக்காக பாடி அருளி கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக நாம சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைய தினத்தில் இந்த பாடல் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பு கை பேத்து வாச நறுங்குழலாய் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்தி தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய். பறவைகள் தங்களுடைய மொழியில இறைவனை வணங்குதான். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, காலையில காக்கா கத்தும் போது நிறைய பேர் நினைப்போம், சும்மா தொந்தரவு பண்ணுது. கிளி சத்தம் போடும் பொழுதோ, குருவிகள் பறவைகள் சத்தம் போடும் பொழுதோ இதுக்கு வேற வேலையே இல்லைன்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனா பொழுது விடிந்து விட்டது. அந்த விடியற் காலை பொழுது இறைவனை வணங்குவது சிறப்பு. அந்த முகூர்த்தத்துக்கே பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்த வேலை செய்தாலும் குறை இருக்காதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அது சீக்கிரம் நிறைவேறும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, அந்த காலத்திற்கு 33 தேவர்கள் நேரம் என்பது பொருள். விடியற் காலை பொழுதுன்னா தேவர்கள் நேரம். அந்த விடியற் காலை பொழுதுல நாம இறைவனை வணங்கினால் குறை இருக்காதுன்னு ஒரு அர்த்தம். நமக்கு இன்னொன்று, துன்பமில்லாத வாழ்க்கை வாழலாம். அது வேணும் இது வேணும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ இந்த வழிபாடு என்கின்ற ஒன்றை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது சிறப்பு. அது எப்போ? சூரிய உதயத்திற்கு முன்னதாக. சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் பிரதோஷ வேலைன்னு வேறு. இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இறைவனை தானே வணங்குறீங்க, நாமத்தை மனசுக்குள்ள சொல்லுங்க. வீட்டுலதான் எல்லாம் பேசிட்டு வந்துடுறீங்களா, அப்புறம் எங்க கோயிலுக்கு வந்தோம் பேசினா எப்படி? அதுவும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற பொழுது பேசக்கூடாது. இன்னொன்னு, கோயிலுக்கு வந்துட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்லல, நம் முன்னோர்கள் சொல்றாங்க, தேவையற்ற கதைகளை பேசணும்னா அடுத்த ஜென்மத்துல ஊமையா பிறப்புமா. இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாம் தியானத்துல இருப்பாங்க. நம்ம பேசக்கூடாது தேவையற்ற வார்த்தைகள் அவங்க காதுல போய் விடக்கூடாது. இன்னொன்று, அப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்களா, இது இறை புராணம், இறைவனுடைய பாடல். இதை பாடுனா இறைவன் சந்தோஷப்படுவார். நாம பேசுற பேச்செல்லாம் கேட்டா சந்தோஷப்பட மாட்டார். அதனால இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை காதால கேட்டா இறைவன் நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். அதுதான் இந்த மாதிரி புராணங்கள் கேட்கணும்ன்றது. அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றா, கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான். பறவைகள் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே இந்த ஊமை பாசல எல்லாம் போகாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 முறை அது சத்தம் போடும். அதுக்கு என்ன முறையோ என்ன பாஷையோ அந்த முறையில அது சத்தம் போடும். அப்படி சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஏன் அந்த சத்தத்தை போடுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இறைவா, எங்களை இந்த ஜென்மத்தில் பறவையாக படைத்திருக்கிறார். எங்களுக்கு உண்ண தெரியும், உறங்க தெரியும். ஆனா அந்த உண்ண தெரியக்கூடிய உணவு என்கின்ற ஒன்று காலையில இருந்து நாங்க இறை தேடுவதற்காக புறப்படுகிறோம். அதுல இறையையும் தேடுகிறோம். அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். இறை தேடுவதற்கு புறப்படுகிறோம். அதுல இறைவனையும் தேடணும்னு ஏன் ஒரு கருத்து. ஏன்னா அந்த உணவு உண்ணால் மட்டும் போதாது, அது செரிமானம் ஆகணும்.
அந்த உணவு செரிமானம் ஆகுது. சாதாரணமா செரிமானம் ஆகுமான்னா இல்லை, இறைவனுடைய திருவருள் இருந்தா செரிமானம் ஆகும். அப்போ சாப்பிட்டா செரிமானம் ஆயிடுமா? சில நேரத்துல நம்ம கிட்ட நம்மளால ஒண்ணும் முடியாது, மூச்சு முட்டும், சில நேரத்துல வயிறை பெரட்டும், வாந்தி வர மாதிரி இருக்கும், என்னென்னமோ பண்ணும் உடம்பெல்லாம். டாக்டர் அதுக்கப்புறம் போனீங்கன்னா இல்லைங்க நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னா, விஷமாக மாறி இருக்கிறதுன்னா, அது தெரியாம ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, அது வந்துருச்சோ, இது வந்துருச்சோன்னு பயந்து போய் நடுங்கி உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து எவ்வளவோ கஷ்டப்படுவோம். அப்ப அந்த ஜீரணமாவதற்கும் இறைவனுடைய கருணை தேவைப்படுகிறது, அந்த உணவு கிடைப்பதற்கும் இறைவனுடைய கருணை தேவைப்படுகிறது. அப்போ அது மட்டும் இல்லை, அந்த உணவு நல்ல உணவா இருக்கணும், பறவைகள் உண்ணக்கூடிய உணவாக இருக்கணும். இப்ப மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு கொடுத்தா இதை சாப்பிட முடியுமா? ஒரு சிலது சாப்பிடலாம், ஒரு சிலது சாப்பிட முடியாது. அப்போ பறவைகள் என்ன உணவு உண்கொள்ள வேண்டுமோ அந்த உணவு அவர்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி எங்கு உணவு தேடி செல்லுகிறார்களோ அங்கு பறவைகள் ஒட்டுமொத்தமா பாருங்க, பறந்து போகும்போது பாருங்க, ஒரு பறவையா தனித்து போகவே போகாது. ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஸ்லோவா பறக்கக்கூடிய பறவை மட்டும் தான் கொஞ்சம் தனியா ஒதுங்கி நிற்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா போகும். நீங்க பறவையினுடைய கூட்டத்தை பாருங்க. அதே மாதிரி காகமாக இருக்கக்கூடியதும் அதே மாதிரி தான். ஒரு காக்காக்கு நம்ம உணவை வச்சோம்னா, நாம வைக்கக்கூடிய உணவாக இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் சாப்பிடும். அது மட்டுமா சாப்பிடும்? இல்லை, 10 காக்காயை கூட்டு வச்சு சாப்பிடும். எங்கேயாவது இருந்து திருடி கொண்டு வந்து சாப்பிட்டா அது எந்த காக்காக்கும் பங்கு வைக்காது. காகத்தினுடைய குணம் இது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. நான் இது திருடிய உணவு, இதை உனக்கு நான் கொடுத்தேன்னா அந்த பாவம் உன்னையும் சேரும். எது அந்த காகம், எந்த காகம் இன்னொரு காகம் சாப்பிடுகிறதோ அந்த காகத்திற்கும் அந்த பாவம் சேருமா? அதனால பாவத்தை பங்கு கொடுக்காத ஒரு ஜீவன் எதிரான காகம், தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ நாம வைக்கக்கூடிய உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். ஆனா அதுவா எங்கிருந்தாவது திருடி எடுத்திருந்ததுன்னா அது எந்த காக்காயும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட. இது காகத்தினுடைய குணம். அப்போ பறவைகள் என்ன செய்கிறது? தான் உணவை தேடுவதற்கு முன்னதாக இறைவனை வணங்கி விட்டு செல்லுகிறது, அதனுடைய மொழியில். அப்ப இங்க சொல்லும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் சொல்றார், கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் தான் கலந்து பேசின பேச்சரவும். நீங்க காலையில நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது மரம் செடி கொடி இருந்ததுன்னா அங்க உட்கார்ந்துட்டு எல்லா பறவைகளும் சத்தம் போடும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எத்தனை பறவைகள் இருக்கோ அங்கெல்லாம் சத்தம் போடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொழுது விடுஞ்சிச்சு, இன்னும் நீ தூங்காது. 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு படைத்த பறவைகள் நாங்களே எழுந்து பறந்து உணவு தேட புறப்பட்டுட்டோம். ஆனா 6 அறிவு இருக்கிற மனிதன் என்ன பண்றோம்? நல்ல தூங்குறோம். 10 மணி வரைக்கும் சீக்கிரம் எந்திரிக்க கூடாது. அதுவும் மார்கழி மாசம்னா 8, 10 அதுக்கு முன்னாடி எழுந்ததா சரித்திரம் இல்லை. சில என்ன பண்றது, 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு பறவை, 4 அறிவு இருக்கக்கூடிய பறவைகள் எழுந்து இறைவனை வணங்குகிறது. ஆனா 6 அறிவு. அதனாலதான் அவை பிராட்டி சொன்னா, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. எல்லாத்த விட பெரிய விஷயம், அரிதான விஷயம் எதிரான மனிதனாக பிறப்பது. ஆனா இப்போ நம்மள சில பேருக்கு 5 தான் இருக்கு, 6 அறிவு இல்லை. ஏன்? நம்ம தான் கடவுளை பார்த்த உடனே சொல்றோமே, அது கல்லு அது கட்டன்றமே. சில பேர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கேயும் நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எதிர்த்து பேசவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். ஏன்? நமக்கு மேலதிகாரி அவர் சொல்றாரு, நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவருக்கு விருப்பம் இல்லை, நமக்கு விருப்பம். அவருக்கு கடவுள் விருப்பம் இல்லை, நமக்கு விருப்பம். ஆனா என்ன சொல்லலாம், வலியை உணர முடியும். எனக்கு பல்லு வலி வந்தா நான் தான் உணர முடியும். எனக்கு பல்லு வலிக்குதுன்னு சொன்னா யாராவது தெரியுமா? தெரியாது. வயிற்று வலி வந்தா தெரியாது. அப்போ வலி என்பதை எப்படி உணர்கிறோமோ அதுபோல இறைவனை அனுபவித்தால் மட்டும்தான் உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. கரண்ட் எப்படி இருக்கும்? எங்க சுவிட்ச் போட்டா லைட் எரியுங்க, சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுங்க, சுவிட்ச் போட்டா ஏசி போவோங்க, எல்லாம் சுவிட்ச் போட்டா போகுது தாங்க. ஆனா எப்படி இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க,
அதுவும் எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், தொட்டு பாரு தெரியும். கரண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தொட்டு பாரு தெரியும். அவன் தொட்டாதானே கரண்ட் ஷாக் அடிக்குதா என்னன்றது தெரியும், தெரியாது இல்லையா? அது போல இறைவனை அனுபவித்தால் மட்டும்தான் உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. இறைவனை அனுபவிக்கணும். எதையோ அனுபவிக்கிறோம். என்ன பண்றோம்? நான் கார்ல தான் போவேன், நான் ஆட்டோல தான் போவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இந்த உடையை தான் உடுத்துவேன்னு இந்த உடம்பினுடைய நலம் பார்க்கிறோமே தவிர ஆன்மாவினுடைய நலத்தை தேடுவது குறைவு. இந்த உடம்பினுடைய நலம் எல்லாரும் சௌகரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணோம்? நல்ல கார் வேணும், 40 வேலைக்காரர் வேணும், அதுக்கப்புறம் நல்ல பெரிய பங்களா வேணும், பீச்சுக்கு பக்கத்துல வேணும். இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் போடுவோம் இல்லையா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள். ஆனா இவ்வளவும் வேண்டிக்கிறோம், இவ்வளவும் பிரார்த்தனை பண்ணுகின்றோம். ஆனா இதெல்லாம் எதற்குன்னு கேட்டா அந்த உடம்பினுடைய சுகத்திற்கு, இந்த உடம்பினுடைய சுகம் காண்பது. ஆனா இது மட்டும் நிலையானதானா? இல்லை. 2 நாளைக்கு வெள்ளம் வந்தா சென்னை என்னவாகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு கொரோனா வந்ததுன்னா நம்ம கதியெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க, இல்லையா? அப்போ அப்பெல்லாம் எதை அனுபவிச்சோம்? கரண்ட் அனுபவிச்சோமா? ஏசி அனுபவிச்சோமா? ஏதாவது ஒண்ணும் கிடையாது. சில கோடீஸ்வரர்கள்லாம் ஒரு பாக்கெட் பிரெட்டுக்காக கையேந்திய காலம் எல்லாம் உண்டு. 2016 வெள்ளம் வந்த பொழுது யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒண்ணு இருந்தது இல்ல, அவரு பேங்க் பேலன்ஸ் சொல்லிக்க முடியாது, அவ்வளவு இருந்தது. ஆனா ஒரு பாக்கெட் பிரெட்டு, பால் இல்ல. இறைவன் அதுதான் உணர்த்துறார். அப்பனா என்ன அர்த்தம்? இது எல்லாம் உடம்பினுடைய சுகம் ஐயா, இதெல்லாம் உடம்பினுடைய சுகம். ஆனா இது நிலையானதானே? இது நிலை இல்லாதது. என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாம் அழியும். ஆனா அழியாத ஒரு செல்வம் இருக்கே, அது எதுன்னு கேட்டா இறைவனுடைய திருவருள். அது கடன் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் குறையாதது. இப்ப நீங்க வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்க கொஞ்சம் மனைவிக்கு போகும், கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு போகும். ஒரே ஒரு அடியார் பெருமாள் அடியாராக இருந்தா 21 தலைமுறை சொர்க்கம் நிச்சயம். நேற்று சொன்ன பிரகலாத சரித்திரம். பிரகலாதர் கயாதுவினுடைய அம்மா வயிற்றில உற்பத்தியான உடனே 21 தலைமுறைக்கு எழுதி கொடுத்துட்டாராம், ரிஜிஸ்டர் பண்ணி. யார்? பெருமாள். இரண்ய கசிபு அவரை கொன்றுவிட்ட பிறகு நரசிம்மர் இடத்துல, பிரகலாதா உனக்கு என்ன வரம் வேணும்னா, எங்க அப்பாவுக்கு சொர்க்கம் போகும். 5,70,061 ஆண்டு காலம் கடவுள் இல்லை என்று சொன்னவர் யாரு? இரண்டிய கசிபு. ஆனா அவருக்கு சொர்க்கம் கேட்டார். பெருமாள் சொன்னார், நீ என்னைக்கு உங்க அம்மா வயிற்றுல ஜனனமானிய அன்னைக்கே 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன்? தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, மொத்தம் 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ இது எங்கு கொடுக்கப்படுகிறது? இது போல புராணம் கேட்டு இந்த மார்கழி மாசத்துல உட்கார்ந்து இந்த திருப்பாவை திருவெம்பாவையை சிந்தித்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் அந்த கோயில்ல இருந்து இந்த 30 பாசுரத்தில் ஒரு பாசுரமாவது சிந்தித்து ஒரு பாசுரமாவது பாடினால் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏதோ சும்மா நாம பாட்டுக்கு வரோம் சுவாமி கும்பிடுறோம்னு இல்லை. உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு, எந்த பாட்டு தெரியுமோ, இதுதான் தெரியும் இதுதான் தெரியாதுன்றது இல்லை. எல்லா கடவுளுக்கும் நம்ம முன்னோர்கள் ஒரு பாட்டு பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. அவை காட்டி சொல்றா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். முடிஞ்சிச்சு. பிள்ளையா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் நம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். முடிஞ்சிருச்சு. அம்பாள் கிட்ட போனோமா, ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை எண்டமெல்லாம் முத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடைஞ்சு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. முடிஞ்சிருச்சு. அந்தாண்ட போனோமா, நவகிரகத்துல என்ன பண்ணலாம்? ஆதித்யாய சோமாய மங்களாய புத குரு சுக்ர சனி ராகவே கேதுவே நமோ நமக. முடிஞ்சிருச்சு. மொத்த பேருமே சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அந்தாண்ட சிவபெருமான் இடத்துல போனோமா, அவளை என்ன பண்ணலாம்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கே யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்மொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே சொல்லல. அந்தாண்ட நடராஜ பெருமான் இருக்காரா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சொல்லிடல.
இப்படியே வந்தா ராமபெருமான் இருக்கார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினார். கடைசியா முடிக்கிறவர் ஆஞ்சநேய சுவாமிகள். ஆதி அந்தம், முடிவு எங்க, தோற்றம் எங்கே, முடிவு இங்கே. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்ட அயலாரூரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. ஸ்ரீராம ஜெயம், சீதா ராம ஜெயம்னா அவ்வளவு சந்தோஷப்படுவார். ஸ்ரீராம ஜெயம், சீதா ராம ஜெயம். உலகத்திலேயே ஆஞ்சநேய சுவாமிகளை போன்று ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. எல்லா கடவுளையும் சொன்னா கடவுளை நாம வணங்குறோம், அவருக்கு பிடிச்ச இறைவனுடைய நாமத்தை சொன்னா அவர் நம்மை வணங்குறார். அப்பேற்பட்ட பாக்கியம் ஆஞ்சநேய சுவாமிகள். அப்போ வணங்குவது சிறப்பு. நீங்க சொல்லுகிறாள் ஆண்டாள் நாச்சியார், பறவைகள் கூட வணங்கிவிட்டு இறைவனை சென்று விட்டது. பறவைகள் கூட. அதுக்கு அறிவு என்னது? ஒரு சில பறவைகளுக்கு 4, ஒரு சில பறவைகளுக்கு 5. இப்போ மயிலுக்கு 5 அறிவு, கருட பகவானுக்கு 5 அறிவு. ஏன்? இவங்க எல்லாம் தவம் செய்து இறைவனுக்கு வாகனமாக அடைந்திருக்கிறார்கள். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தில் பறந்து சென்று உணவை தேடுவார்கள். அதனால அவர்களுக்கு 5 அறிவு கொடுக்கிறாங்க. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பறவைகள் எல்லாம் சென்று விட்டது. எதற்கு? உணவு தேடுவதற்கு. அது செல்லுவதற்கு முன்னதான் என்ன பண்ணது? முதல்ல இறைவனை வணங்கிட்டு போச்சு. அதை சொல்றார், பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, காதுல விடலையா, உன் காது என்ன செவிடா? ஒரு கேள்வி வருது. அடுத்து பேய் பெண்ணே, இப்பயும் சொல்லுவாங்க. இந்த மனைவி கொஞ்சம் தொந்தரவு பண்ற மனைவியா இருந்தா கணவன்மார்கள் சொல்லுவாங்க, என் மாமனாரு பெண்ணை பத்தி என் தலையில கட்ட சொன்னார், பேய பத்தி என் தலையில கட்டிட்டார் அப்படின்னு. ஏன்? எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் சில பெண்களுக்கு போதுன்ற மனசே வராது. என்ன கொடுத்தாலும் சில பெண்களுக்கு போதுன்ற மனசே இருக்காது. நீங்க அதே மாதிரி எதை செய்தாலும் ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க சில பெண்கள். அப்படி உண்டு. அப்போ அந்த பெண்களை என்ன பண்ண முடியும்? ஒன்னும் செய்ய முடியும். அதனால இங்க சொல்ற, அன்பால சொல்லுவது போல பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழலாய் ஆய்ச்சியர். யாரு? இந்த தலைக்கு குடிக்கிற பொழுது பெண்கள் சீயக்கா போட்டு தேய்ப்பாங்க. அந்த கூந்தல் கம 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 கமன் வாசம். எப்படி? அந்த இடைச்சியர் குலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆயர் குலத்துல பசுமாட்டுக்கு எப்பொழுதும் சாம்பிராணி புகை போடுவாங்க. எப்பயும் பசுமாட்டு தொடுவத்துல நீங்க நிறைய இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்கறது அரிது. அப்போ அங்க கோகுலத்திற்கு அந்த பசுமாட்டிற்கு என்ன செய்வாங்கன்னா, நிறைய சாம்பிராணி புகை போடுவாங்க. எதற்காக அதை போடுறாங்க? அந்த பசுக்களுக்கு நோய் வரக்கூடாதுன்றதுக்காக அதை போடுறாங்க. அந்த புகை போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கிருமிகள் எல்லாம் போயிடும். அதே மாதிரி இன்னொன்று, 33 தேவர்கள் அந்த பசுவில் வாசம் செய்கிறார்கள். அதனாலதான் திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்முறை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னொரு தானே. அதுல 2வதா சொல்லும் பொழுது பார்த்தா என்ன சொல்றார்? யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்முறைனார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, 33 தேவர்கள் அந்த பசுவில் மறைந்திருக்கிறார், வாசம் செய்கிறார். அப்படி வாசம் செய்வதனால ஒரு கட்டு அகத்திக்கீரை, ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். அந்த அகத்திக்கீரை ரொம்ப இனிப்பா தானே இருக்கும். எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். என்னவா இருக்கும்? கசப்பா இருக்கும். ஆனா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அந்த கசப்பை உண்ணும் பசுமாடு பார்த்தீங்க, எவ்வளவு கொடுத்தாலும். ஏன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அமாவாசையான கட்டுக்கட்டா கொடுக்குறாங்க பசுமாட்டுக்கு, அது வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. 33 தேவர்கள் இருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இலை, ஒரு இலை ஒரு தேவருக்கு போனா கூட 33 கோடி இலைய கொடுக்கும் ஒரு பசுமாட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க,
உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள், 33 கோடி தேவர்கள். அப்போ அந்த 33 கோடி தேவர்கள் அந்த பசுவினுடைய இடத்தில் மறைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கட்ட அகத்திக்கரையை அங்க கொடுத்துட்டோம்னா 33 கோடி தேவர்களுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்குது. இது வேற எந்த மதத்திலேயாவது இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். வேற எதிலையும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மால் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவு தவம் பண்ணி இதெல்லாம் என்ன 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 என்று கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறாங்க. சரி, கண்டு மட்டும் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? அனுபவிச்சும் கொடுத்துருக்கிறாங்க. வாழும் பொழுதே சொர்க்கத்தை ஆளலாம், சொர்க்கத்தில் வாசம் செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, வாச நரும் குழலாய் ஆட்சி மத்தினால் கடைகிற ஓசை கேட்கலையா? தயிரை கடையிறாங்க. அப்படி கடையிற பொழுது அவங்க கழுத்துல திருமாங்கல்யம் என்று ஒன்று இருக்கு, கையில கண்ணாடி வளையல். இப்ப எல்லாம் கண்ணாடி வளையலே போடுறது. சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் கண்ணாடி வளையல் போடும். எத்தனை தங்க வளையல் போட்டாலும் கூட ஒரு 2 வளையல் கண்ணாடி வளையல் போடும். ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கண்ணாடி வளையலுடைய ஓசையில மகாலட்சுமி வாசம் செய்வார். அந்த வீட்டுல அந்த வளையல் ஓசை கேட்டா மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவார். 8 லட்சுமி இருப்பான். இன்னொன்று, அந்த வளையல் ஓசை கேட்கலன்னா வாசற்படி தாண்டக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பெண்கள் அதெல்லாம் கேட்கறதே இல்லை. மூக்கு குத்துறதுல அப்புறம் மூக்கு குத்துறதுலயே இப்ப பெண்கள் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் மெட்டி போடுறதுல, மெட்டியே இப்பெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் போடுறதே கிடையாது. எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மெட்டி போடுறது கிடையாது. ஆனா எத்தனையோ வித ஆராய்ச்சிக்கு அப்புறமாகத்தான் அது கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு. ஏன்னு ஒரு கேள்வி. இந்த எந்த பக்கம் நீங்க மூக்கு குத்தினாலும் அதனுடைய நரம்பாகப்பட்டது நேரா எங்க போகிறது அப்படின்னா கர்ப்பப்பை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லுகிறது. நேரா போய் இந்த சுஷும்னா நாடியிலிருந்து இந்த மூக்கு கிட்ட போய் நேரா கர்ப்பப்பைக்கு போகிறது. இன்னைக்கு எத்தனையோ டாக்டர் கிட்ட போறாங்க எல்லா பெண்களும், மூக்கே குத்துறது கிடையாது. இந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கோளாறுகளை எல்லாம் நீக்கக்கூடிய தத்துவம் இந்த மூக்கு குத்துறதுல இருக்கு. இங்க ஒரு ஹோல்ஸ் போட்டா அங்க கர்ப்பப்பையில கரு தங்கும். இன்னொன்று, நீர் கட்டி வராது. அதிகமா பெண்களுக்கு நீர் கட்டி வராது. ஏன்னு கேட்டா இத போடக்கூடிய அணிகலன் தங்கம். அந்த தங்கத்தை சுவாசிக்க 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 அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது. இதை நான் சொல்லல, அறிவியல் ஒத்துக்கொண்ட உண்மை. ஏன்னா நிறைய பேரு நம்ம ஆன்மீகம் சொன்னா ஏற்றுக்க மறுத்துரும். இதெல்லாம் எந்த புத்தகங்களுக்கு, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, இதெல்லாம் யார் சொன்னா, அப்புறம் இன்னொன்று வேற பழைய பஞ்சாங்கம் அப்படின்லாம் சொல்லிடுறோம். ஆனா அறிவியல் சொன்னா ஒத்துக்கும், ஆன்மீகம் சொன்னா மறுத்துரும். ஆனா இது உண்மை. ஆனா இன்னைக்கு பெண்கள் கிட்ட சொல்லுங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு மூக்கு குத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன் குத்தினாதானா? ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா மூக்குத்துலன்னா தாலி கட்ட மாட்டாங்க. இன்னைக்கும் சில சமுதாயத்தினர் மூக்குத்துலன்னா தாலி கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் போய் மூக்கு குத்திட்டு வந்தாதான் தாலியே கட்டுவாங்க. அது உண்டு. ஆனா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மாடர்ன் உலகம். வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் அங்க மூக்கு குத்திக்கிறாங்களா, எல்லாம் அப்படி போய் கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா வெளிநாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்வது கிடையாது. பிள்ளை இல்லைன்னாலும் அங்க பிரச்சனையே கிடையாது. அதான் அங்க இருக்கக்கூடிய நியதி. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒருவனுக்கு ஒருத்தி. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சீக்கிரமா உண்டாகும்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம் முன்னோர்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சும்மா ஏதோ எடுத்தேன் கவுத்தன் கொடுக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி 1 நாள் 2 நாள் ஆராய்ச்சி கிடையாது. பல ஆயிரம் வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அதை ஏற்றுக்க மறுக்கிறோம். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோன்னா மத்து கடையிறாங்க.
நல்ல இப்படி கடையும் பொழுது இந்த கையில் இருக்கக்கூடிய ஓசை கேட்கும். நீங்க தயிர் கடைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தயிர் கடையிறதுனாலே அவங்களுக்கெல்லாம் இடையர் என்று ஒரு பெயர் உண்டு, இடைச்சியர் என்று ஒரு பெயர் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடை சிறுத்திருக்குமா, அப்படின்னு நின்றுகிட்டே தயிர் கடையிறதுனால இடை சிறுத்திருக்குமா, தொடை பெருத்திருக்குமா, அதனால அவர்களுக்கு இடைச்சியர் என்று பெயர். இடை சிறுத்திருக்கும், அதனால அவர்களுக்கு அப்படி ஒரு பெயர் வச்சாங்க. இவ சொல்றார், ஓசை படுத்த தயிரரவம் கேட்கிலையோ. இந்த தயிர் கடையிற சத்தம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு கேட்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க போனா மோர் இருக்கு அந்த வீட்டுல அப்படின்னு. தயிர் கடைவாங்க, அது கூட சூரிய உதயத்திற்கு முன்னதான் கடைய மாட்டாங்க. எது சூரிய உதயத்திற்கு முன்னாடி கடைவாங்க, சூரிய உதயமானதற்கு பிறகு கடையக்கூடாது. ஏன்? வெண்ணெய் திரண்டு வராது. சூரிய உதயம் ஆயிடுச்சுனாக்கா அதனுடைய வெளிச்சம் பட்டுட்டாவே வெண்ணெய் உருக ஆரம்பிச்சு. அப்ப என்ன வராது? வெண்ணெய் திரண்டு வராது, எடுக்க முடியாது. அதனால இங்க சொல்லுகிறார், ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி. அப்பனா நாமெல்லாம் என்ன சொல்லணுமா? நாராயணா 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 பாராயணம் செய்யும். உண்ணும் பொழுதும் நாராயணா, பேசும் பொழுதும் நாராயணா, எப்பொழுதும் நாராயணா. வேற எதையுமே சொல்லல பிரகலாதர். என்ன சொன்னார்? அம்மா வயிற்றுல இருக்கும் போது நாராயணா நாராயணா கேட்டார், வெளியில வந்தார், எல்லாவற்றிற்கும் நாராயண நாமத்தை தவிர வேற உச்சரிப்பே இல்லை. அடிச்சாலும் சரி நாராயணா, விஷம் கொடுத்தாலும் சரி நாராயணா, பூமியில புதைத்தாலும் சரி நாராயணா, கடல்ல தூக்கி போட்டாலும் சரி நாராயணா. அப்படி பாராயணம் செய்ததுனாலதான் நரசிம்மர் அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்பனா என்ன அர்த்தம்? நாமும் சொன்னா நமக்கு காட்சி கொடுப்பாருன்னா கொடுப்பார். ஆனா நம்ம மனசுல என்ன இருக்கக்கூடாது? அழுக்கு ஆறு இருக்கக்கூடாது. என்ன ஆறு? அழுக்கு ஆறு இருக்கக்கூடாது. அது என்ன அழுக்கு ஆறு? பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டிட்டார், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன அது கார் வாங்கிட்டார், பக்கத்து வீட்டுல 10 சவரம் வாங்கிட்டார், பக்கத்து வீட்டுல பட்டு புடவை கட்டிட்டார், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் ஒருத்தர் உயரமா இருப்பார், ஒருத்தர் குள்ளமா இருப்பார். அதே மாதிரி ஒருத்தர் வசதியா இருப்பார், ஒருத்தர் வசதி குறைவாக இருக்கும். ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர் உழைப்பு அவர் கிடைக்கிறது. தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்ம என்ன தவம் பண்றோமோ, என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு முன்வினை. முற்பிறவியில் என்ன செய்தோமோ அது நமக்கு கண்டிப்பா இப்பிறவியில அனுபவிப்போம். இந்த பிறவியில் என்ன செய்கிறோமோ அது அடுத்த ஜென்மத்துக்கு கிடைக்கும். அப்பனா உடனே கிடைக்காதா? ஏங்க 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை செஞ்சாதாங்க சம்பளமே கொடுக்குறாரு. ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினுடைய பலன் அடுத்த ஜென்மத்துல தாங்க கிடைக்கும். அப்ப யாரு பண்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும்? தாத்தா பாட்டி செய்யற புண்ணியம், அப்பம்மா செய்யற புண்ணியம் நமக்கு வரும். நாம செய்யற புண்ணியம் யாருக்கு போகும்? நம்ம பிள்ளைகளுக்கு போகும். ஆனா நமக்கே வரணும்னா என்ன பண்ணாது? லேட் ஆகும். எப்போ வரும்? அடுத்த பிறவியில. அப்போ இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. இப்பிறவியிலேயே இறைவனை வணங்கிட்டா அடுத்த பிறவி நல்ல பிறவியாகும். அடுத்த பிறவி நல்ல பிறவி. சரி, நமக்கு சரியில்லைங்க, நம்ம பிள்ளைகளாவது. இப்ப நம்ம எல்லாரும் வாழ்வது எதற்காக? பிள்ளைகளுக்காக. அப்ப அந்த பிள்ளைகள் நலம் பெறுவார்கள் அல்லவா? அப்போ அதற்காகவாவது. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறார்? ஒரு 4 வீடு கட்டிடணும், அந்த வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டாவது நம்ம பையன் சந்தோஷமா இருக்கும், அதான் நினைக்கிறான். எல்லா தாய் தந்தையரும் அவன் சுகமா இருக்கணும், அவனுக்கு நல்ல வருமானம் சேர்த்து வச்சிடணும், அதை தான் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவன் ஆயுள் கொடுக்கலன்னா அனுபவிக்க முடியுமா? நோய் கொடுத்துட்டா அனுபவிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் நாம நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லதை கேட்கணும். இதை செய்தால் பிள்ளைகள் நலமா இருப்பாங்க. இங்க சொல்லுகிறார், நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தியை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியே. கேட்டே கிடத்தியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில பஜனை நடக்குது, இப்பெல்லாம் பெரும்பாலும் இல்லை. ஆனா நம்ம கோயில்ல மட்டும் பெண் பிள்ளைகளை உட்கார வச்சு 30 நாளும் 30 பாசுரத்தை பாட வைக்கிறாங்க.
பாடினாலும் பரிசையும் சேர்த்து கொடுக்குறாங்க. பெரியபாளையத்தம்மன் கோயில்ல மட்டும்தான் இந்த சிறப்பு, வேற எங்கேயும் அந்த சிறப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. சென்னையிலேயே எந்த கோயிலையும் இந்த சிறப்பு கிடையாது, எந்த கோயிலுமே அந்த சிறப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ஆண்டு காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பறந்து பெண் பிள்ளைகள் வந்து காலையில விடியற் காலையில வந்து அந்த பாசுரத்தை பாடிட்டு கடைசியாக பொங்கல் அன்னைக்கு அந்த பரிசை கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி எல்லா கோயில்லையும் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த கோயில்ல அம்பாளுக்கு வரக்கூடிய புடவைகள் அத்தனைவே வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துடுவாங்க. அதை துவைத்து அயன் பண்ணி அதை மடிச்சு அதை உட்கார்ந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு நானும் வருஷந்தோறும் பார்ப்பேன். அந்த பெண் பிள்ளைகளுக்கு அது வேற கோயில்கள் எல்லாம் ஏலம் விடப்படுகிறது. ஆனா இங்க அது கிடையாது. எல்லா கோயிலையும் ஏலம் விடுறாங்க, இல்லைன்னா எலி கடிச்சு தூக்கி போடுறாங்க. ஆனா அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயில்ல மட்டும் அந்த சிறப்பு இல்லை. அது வந்து மிகப்பெரிய என்ன கேட்டா, இன்னைக்கு வரைக்குமோ எனக்கு தெரிஞ்சு சர்வீஸே நான் இங்க ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேல சொற்பொழி பண்ணிருக்கேன். முதல்ல எல்லாம் கந்தபுராணம் பேசுவேன். என் கணவர் இருக்கிற காலத்துல இருந்து கந்தபுராணம் பேசியிருக்கேன். ஆனா அப்பதுல இருந்து இப்ப வரைக்குமோ அந்த ஆடையை துவைத்து வெளுத்து அயன் பண்ணி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சேமிச்சு வச்சு கொடுக்கறன்றது வந்து ஒரு பெரிய ஒரு தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இதுல ஒரு தானம் சேர்த்துக்கணும் பார், ஆடை தானம். ஏன்? நம்மையும் விலங்கையும் வேறுபடுத்துவது ஆடை. நமக்கு மேல ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம எல்லாம் என்னவா இருப்போம்? நாமும் விலங்கும் ஒண்ணுதான், மாறுபாடெல்லாம் கிடையாது. ட்ரெஸ் இருக்கிறதுனால நாம எல்லாம் மனிதர்கள், ட்ரெஸ் இல்லைன்னா நாமும் மனிதர்கள், எது விலங்கும் ஒண்ணுதான். அதனால ஆடை தானமும் இங்க செய்வாங்க. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், நாராயண மூர்த்தியை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்பனா என்ன பண்ணணுமா? தினமும் பாராயணம் செய்யணும். என்ன செய்யணும்? பாராயணம் செய்யணும். அப்படி பாராயணம் செய்தோமே ஆனால் எப்படி 12 ஆழ்வார்களுக்கு மோட்சத்தை கொடுத்தாரோ, சொர்க்கவாசலை கொடுத்தாரோ, அது போல நமக்கும் தருவார். நமக்கெல்லாம் பிரபந்தம் தெரியுதோ தெரியாதோ? நமக்கெல்லாம் பிரபந்தம் தெரியுதோ தெரியாதோ? ஆனா எல்லாருக்கும் பகவானுடைய நாமம் தெரியும். இந்த கலியுகத்துல நாமாவளி ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு படிக்க தெரியல, பிரபந்தம் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். எங்களுக்கு தெரியலங்க, ராமா 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 பாடலாம், எவ்வளவு நேரம்னாலும் பாடலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா பாடலாம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பாடலாம், தொடர்ந்து பாடலாம். அப்போ ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம், எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம். இதுக்கு காசோ பணமோ தேவை கிடையாது. இன்னொன்னு, சொல்ல 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 என்ன கிடைக்குமா? மனம் தூய்மை அடையும், ஆன்மா தூய்மை அடையும். கடைசி நேரத்தில் பிராணன் பிரிகிற பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் போகாது. நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க வாழ்க்கையில். சில பேர் 1 வருஷம் 6 மாசம் படுத்துட்டே இருப்பாங்க, சில பேர் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, சில பேர் 1 2 எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அதை பார்த்து கொள்ளுகிறவர்கள் சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரமாட்டேங்குதேன்பா. இதெல்லாம் உண்டா இல்லையா? நிறைய பார்க்கும். அதே மாதிரி நாம் எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒரு முறையாவது ஜிஹெச் போய் பாருங்க, ராயப்பேட்டாவை போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 4 பேரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு வார்டா பார்த்துட்டு வாங்க. அப்ப தெரியும் கடவுள் நம்மளை எல்லாம் எவ்வளவு சுகமாக வைத்திருக்கிறார் என்பதை அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப தெரியும் எல்லாருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? அப்பா நம்மளே எவ்வளவு மேலுடா சுவாமி நினைப்போமா இல்லையா? அவ்வளவு கொடுமைகள் அவ்வளவு இருக்கிறது உலகத்தில். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்மளோட மேல இருக்கிறவங்கள தான் யோசிக்கிறோமே தவிர நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நம்மை விட கீழே இருக்கிறவர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க, அதை சிந்திக்கணும். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்தில் நாராயண நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ, கோவிந்த நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ, நாம ரிட்டன் திருப்பி கோவிந்தா சொல்லணும். எங்கெல்லாம் கோவிந்தா சொல்றாங்களோ அங்க நம்ம கோவிந்தா சொல்லணும், நாராயணா நாராயணா சொல்லணும்.
எங்கெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லணும், எங்கெல்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லணும், எங்கெல்லாம் ஸ்ரீராம ஜெயம், நாமும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும், எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்க திருப்பி சொல்லணும். ஆனா சொல்லாம சில பேரு ஆமா செவடங்காதல சங்கூதனது போல இருப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நாமம் சொல்லும் போதே காதை குத்திப்பான், ரொம்ப சத்தமா கத்துறாங்க. சில இடத்துல பாத்தீங்க ரொம்ப சத்தமா கத்துறாங்களாம். அப்படி சொன்னா என்ன ஆகும்? அடுத்த ஜென்மத்துல செவிடரா பிறப்போம்னு அர்த்தம். இப்பவே அதுக்கு ஒத்திகை பார்க்கணும், இப்பவே அதுக்கு ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த நாமாவளியை சரியா இருக்கணும், நாமாவளியை சரியா கேட்கணும். அப்போ இங்க சொல்லும் பொழுது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நேசம் உடைவாய் திறவேலோர் என்பாவாய். இந்த பகவான் மீது பற்றிருக்கக்கூடியவன் நேத்திக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு கதவை திறந்து பகவானுடைய நாமத்தை சொல்லுவாய்ன்னு பார்த்தா நல்லா உறங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க? சாப்பிடுறது சுகம்னு நினைக்கிறாங்க, தூங்குறது சுகம்னு நினைக்கிறாங்க. இப்ப மூணாவதா இன்னும் 2 ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு. ஒன்னு டிவி, இன்னொன்னு செல்போன். உலகத்தில் இது 4ஐ தவிர சில பேருக்கு தெரியவே தெரியாது. வெளி உலகமே என்னன்னு தெரியாது. நேரா ஆபீஸ் போவாங்க, நேரா வீடு வருவாங்க, ஒண்ணு செல்போன் பார்ப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்ப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, எட்டி கூட பார்க்க. என்னைக்காவது சில பேர் கேட்டா சொல்லுவாங்க, அப்படியா பக்கத்துல கோயில் இருக்கா, சுவாமி புறப்பாடா அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க. அதனால இங்க சொல்றாரு, அது மாதிரி இருக்காதே பெண்ணே, பகவானுடைய நாமத்தை இந்த மார்கழி மாசத்தில் சொன்னோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு சாதாரணமானதல்ல. சொர்க்கம் கிடைக்கும், 8 லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், நல்ல கணவர் வாய்ப்பார். அந்த கணவர் என்று சொல்லக்கூடியவர் இறைவனுடைய அடியாராக இருப்பார், பாவம் செய்யாதவராக இருப்பார். அது மட்டும் இல்லை, நம் வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நீண்ட ஆயுளும் அறிவுள்ள குழந்தைகளாக பிறக்கும், ஊனமற்ற குழந்தைகளாக பிறக்கும். நம் சந்ததி வாழையடி வாழையாக வாழும். இதற்கெல்லாம் வழி தரக்கூடிய ஒரே ஒரு நோன்பு எதுடான்னா பாவை நோன்பு. அதனால தூங்காதே, சீக்கிரம் எழுந்து வா என்று அதுல சொல்றார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? மதிகெட்ட பெண்ணே கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் பறவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து பேசின ஒளி கேட்கலையோ. அதுக்கடுத்து சொல்றார், மனம் பொருந்திய கூந்தலை உடைய இடச்சியர் தங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய அச்சு தாலி ஆமை தாலி, 2 தாலி போடுவாங்களாம் அந்த காலத்துல இடைச்சியர்கள். அச்சு தாலி ஆமை தாலின்னு போடுவாங்களாம், 2 தாலி போடுவாங்களாம். அந்த தாலியை அணிந்து கொண்டு அவர்கள் கலகலகலன் எதை கையில இருக்கக்கூடிய வளையல் ஓசையோடு தயிரை கடைகிறார்கள். அந்த ஒலி கேட்கவில்லையா? நாராயணனுடைய நாமத்தை சொல்லுகிறார்களே, அது கேட்கவில்லையா? சீக்கிரமாக இப்படியே கிடக்காதே, சீக்கிரமாக கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த பாடலை நிறைவு செய்கிறார். அடுத்த பாடல், கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் நின்றோம் போது கலமுடைய பாவாய் எடுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஆசை என்று ஒன்று இருக்கு. என்ன இருக்கா? எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த ஆசை நிறைவேறணும்னா இந்த நோன்பு இருக்கணும். என்ன ஆசை? எல்லாருக்கும் முதல்ல ஒரு படிக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும். அப்புறம் ஒரு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச உடனே நல்ல மருமகள் வரணும், இல்லை மருமகன் வரணும். அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க வரணும். அதுக்கப்புறம் சொந்த வீடு அமையணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்போம்? அந்த பேர பிள்ளைகள் வளரணும், அதுங்க படிக்கணும். மறுபடியும் அப்படியே தான் வரும், மாற்றி மாற்றி நமக்கு ஆசை. இதுல என்னது? இடையில் எந்தாவது துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமை தரணும்.
தாங்கக்கூடிய மனசு தைரியத்தை தரும். எல்லா லட்சுமி போனாலும் தைரிய லட்சுமி மட்டும் போகக்கூடாது. எல்லா லட்சுமி போனாலும் தைரிய லட்சுமி மட்டும் போகக்கூடாது. அதனால சொல்றார், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகா. இந்த எருமைகள் எல்லாம் புறப்படுது எப்போ? சூரியன் உதயமான உடனே புறப்பட்டுருவோம் மேயர்கள். ஏன்? 6 மணிக்குள்ள பால் கறந்துருவாங்க. விடியற் காலையில 6 மணிக்குள்ள எழுந்து பால் கறந்துருவாங்க. ஏன்னா 7 மணி ஆச்சுன்னா அதெல்லாம் புல்லு மேய போயிடும். புல்லை மேய்வதற்காக அது போயிடும். அப்போ அதுக்குள்ள இவங்க பால் கறந்துடும். அப்படி கறந்து முடிச்சுட்டோன்னா இது சூரியன் உதயமான உடனே அங்க எல்லாம் புறப்பட்டுடும். அப்படி புறப்பட்டு மேய்வதற்கு முன்னதாக இங்க என்ன சொல்ற? சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குல்ல. அப்ப என்ன சொல்ற? அந்த எரும மாடே புறப்பட்டுருச்சு, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு நேத்தைக்கு என்னை எழுப்புறேன்னு சொல்லு. இப்ப எழுப்பு வாயின்னு பார்த்தா இன்னும் எழுப்பின பாடு இல்லை. சரி, நாங்க எழுப்பினாலே இப்போதும் கேள்வி கேட்டுட்டு இருக்கியே தவிர கதவை திறக்கல, உள்ள இருந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால சொல்ற, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து சொல்ற. அடியே நேத்தைக்கு அவ வரேன்னு சொன்னாடி, அதனால இன்னைக்கு அவளையும் எழுப்பி கூட்டிட்டு போகலாம். போகாதீங்க போகாதீங்க, போனா எல்லாம் ஒன்னா போகலாம். ஏன்? அதுல சொல்லும் பொழுது அபிராமி அந்தாதியிலே அவர் சொல்வார். யாரு? அபிராமி பட்டர் சொல்வார். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். தொண்டரோடு கூட்டு கண்டாய். கூட்டு வழிபாடு சிறந்தது. இப்ப நான் மட்டும் வணங்கினேன்னா என் கணவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய மருமகள் நல்லா இருக்கணும், மகன் இப்படிதான் நான் கேட்பேன். பேர பிள்ளை நல்லா இப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் சேர்ந்து வணங்கினா என்னவா இருக்குமா? கூட்டு வழிபாடு வணங்குறமே. அம்மா குடும்பத்துல நல்லா இருக்கணும், அப்பா குடும்பத்துல நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். 3 தலைமுறை வந்துடும். ஒரே எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து கூட்டு வழிபாடு பண்ண, அப்ப அந்த கூட்டு வழிபாடு சிறந்ததாக இருக்கிறது. அதனால சொல்லுகிறார், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனோம்னா பகவான் நினைப்பார், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்களே, நம்ம மேல எவ்வளவு பக்தி, நம்ம மேல எவ்வளவு அன்பு, அதனால சீக்கிரமா கண்ணை திறந்து என்ன வேணுமோ கேட்டு கொடுத்துடலாம். யார் நினைப்பாரா? பகவான் நினைப்பார். அதனால ஒருத்தரா போனா ஒருத்தர் தானே வந்திருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும், பகவான வேற எழுப்பணும் இல்லையா? அதனால பகவான் நிறைய பேர் வந்திருந்தா பகவான் சீக்கிரமா எழுந்துருவார். ஒரே ஒருத்தர் தான் இன்னும் வரட்டும், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எழுந்துக்கலாம் நினைப்பார் இல்லையா? அதனால இங்க சொல்லுகிறாள், மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். போறவங்களெல்லாம் போக விடாம தடுத்து உன் வாசல்ல வந்து உன்னையும் கூட்டி கொண்டு போகலாம் என்று நின்னா, இன்னமும் நீ எழுந்திருக்காம வந்துட்டாங்களா எல்லாரும், இல்ல வரலையா, கதவை வேற திறக்காம எவ்வளவு இருக்கு. அதனால இங்க சொல்லுகிறார், வந்து நின்றோம் போது கலமுடைய பாவாய் எழுந்திரார் பாடி பறை கொண்டு. அப்ப பகவான என்ன பண்ணணுமா? நம்ம எல்லாம் இல்லைன்னு சொல்லாத ஒரு கடவுள் இருக்காருன்னா அது பகவான். இல்லைன்னே அவர் சொல்ல மாட்டார். ஏன் இல்லைன்னு சொல்ல மாட்டார்? என்ன கேட்டாலும் பகவான் கொடுப்பார். நீங்க நல்லதை கேட்டாலும் கொடுப்பார், தீயதை கேட்டாலும் கொடுப்பார். கேட்க வேண்டிய கடமை யாருக்கு? நம்மளுக்கு. ஆனா என்ன கேட்கணும்? நல்லதை கேட்கணும், தீயதை கேட்க கூடாது. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும் 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 வேணும். கடைசியில அதை காப்பாத்துறதுக்கே அவங்க ஆயுசு போயிடும். அவங்க அனுபவிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? காப்பாத்துறதுக்கே அவங்க ஆயுசு போயிடும். ஆனா அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அனுபவிக்கும். அதனால என்ன அர்த்தம்? நல்லதை கேட்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நல்லது எதுவோ அதை மட்டும் கேட்கணும். எங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. அப்பனா என்ன அர்த்தம்?
பாடணுமா. யாரு? பகவான். என்ன பாடணும்? பகவானுடைய நாமாவளியை பாடணும். எது தெரியுமோ அதெல்லாம் பாடலாம், எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அதை பாடலாம். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், எதெல்லாம் தெரியுமா? பிரபந்தத்துல நமக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் பாடலாம். இதே ஆண்டாள் நாச்சியார் பாடுறார். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மரடியே போற்றும் பொருள்களாய் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உண்டனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சொல்றார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்று சொல்லக்கூடியதை, ஆசை என்பதை துறக்கும். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். திருவடியை பார்த்து வணங்கும். அதுக்கப்புறம் தான் முகத்தை பார்க்கணும். பகவானுடைய திருவடி உதவுவது போல வேற ஏதோ நமக்கு உதவும். அடி உதவுவது போல எது? இறைவனுடைய திருவடி உதவுவது போல உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு உதவி செய்யாது, வேற எதுவுமே செய்யாது. அதனால இங்க சொல்லுகிறார், பாவாய் எழுந்தராய் பாடி பறை கொண்டு. அப்ப என்ன பண்ணணும்? பாடணும். ஏதோ ஒரு பாட்டு, எந்த பாட்டு தெரியுமோ அந்த பாட்டை பாடணும். பகவான் மேல பாடணும். சரி, எதுவும் தெரியலையா? நாராயணா 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 பாராயணம் செய்யும். பகவானுடைய நாமத்தை சொல்லும். அப்படி சொன்னா பகவான் சொல்ற, இங்க சொல்ற ஆண்டாள் நாச்சியார், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை. இந்த தேவர்கள் பல ஆயிரம் வருஷம் இந்த பகவானை தேடுறாங்க, தவம் பண்றாங்க. பகவான் அவங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்தாருன்னா இல்லை, காட்சி கொடுத்தாரா? இல்லவே இல்லை. ஆனா நாராயணா என்னை காப்பாத்தன்னு உடனே பிரகலாதருக்காக ஓடி வந்தார். ஆதி மூலம் என்று சொன்ன அடுத்த வினாடி எதற்காக ஓடி வந்தார்? ஒரு யானைக்காக ஓடி வந்தார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகினும் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானை. ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். ஒரு யானைக்காக பகவான் ஓடி வந்தார். ஒரே யானை தண்ணி குடிக்கலான்னு போச்சு. அங்க இருக்கக்கூடிய முதல்ல போய் காலை கவிச்சு, யானை காலை கவிச்சு. அந்த யானை கூப்பிட்டது. நாம எல்லாம் வயிற்று வலி வந்தா கூட முருகா கந்தான்னு கூப்பிடுறது இல்லை, நாராயணா பரந்தாமான்னு கூப்பிடுறதில்ல, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு கூப்பிடுறதில்ல. ஐயோயோ வயிற்று வலியுதே அப்படிதான் சொல்லிட்டு யமதர்மராஜாவினுடைய மனைவியினுடைய பெயர் ஐயோ. கூப்பிட்டா யார் வருவார்? யமதர்மராஜா தான் வருவார். அப்ப நான் யோசிச்சு பாருங்க, நாமளே கூப்பிட்டு நாமளே வினைய வச்சுக்கிறோம்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ விபத்தோ வந்தா இறை நாமத்தை சொல்லணும். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, அது சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், ராமரா, எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லணும். நீங்க சொல்லுகிறார், தேவாதி தேவனை சென்று சேவித்தார். வீட்லயே உட்கார்ந்துட்டு கூடாது, டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, இல்லைன்னா தூங்குறது, அப்படியே இருக்கக்கூடாது வாழ்க்கை. காத்தால எழுந்து குளிச்சு முடிச்சோமா, ஒன்னும் திருமண் காப்பு இல்லைன்னா விபூதி, ஒரு குங்குமத்தை வச்சுட்டு நேரா புறப்பட்டு எங்க போகணும்? பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த கோயில போய் ஒரு 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை இல்ல 9 முறை வலம் வந்து அந்த இறைவனை மனதார அங்க ஒரு பாடல் பாடி வாழ்த்தி, எதுவுமே தெரியலையா அங்க எந்த கடவுள் இருக்கோ அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஒரு 5 நிமிஷம் வணங்கிட்டு உட்கார்ந்து அதுக்கப்புறம் வரணும் கோயில். தினமும் கோயில் போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். எப்படி டீ குடிக்கிறோமோ, எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ, எப்படி நம்ம எல்லா வேலையும் செய்யறோமோ, அதே மாதிரி இறைவனை வணங்குவதும் நம் வேலையாக வைத்துக் கொள்ளும். ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கினா தான் நம்மளால வணங்க முடியும். அந்த வேலையாக நினைத்தவரை வணங்கினாலும் இறைவன் நம் தர வேண்டிய இன்னருடைய தருவார். சொல்லுகிற பொழுது சொல்ல, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. அவரு குதிரை என்று சொல்லக்கூடிய வடிவத்தை எடுத்து வந்தார். வச்சாசூரன் வேறு குதிரை வடிவத்தை எடுத்து வந்து பகவானை கொல்ல நினைச்சு வந்தான். கம்சன் ஏவியவன் அவன். அப்படி வந்த பொழுது அவனை பகவான் சண்டை போட்டு கொன்றார்.
கம்சன் பல அரக்கர்களை ஏவினான், எல்லாரையும் வென்றார். பூதனை முன்பே சொன்ன இல்லையா, பூதனையே அனுப்பிச்சு வச்சார். பால் கொடுக்கணும்னு வந்தார், கடைசியில அவரையே பகவான் கொன்றார். அது போல இங்கு சொல்லுகிறார், குதிரை வடிவம் வந்த அவனை வாயை பிளந்து கொன்றானே. கம்சன் ஏவிய மல்லர்களை அழித்தவர் தேவாதி தேவர், தேவர்களுக்கு கிடைக்காத பொற்பாதம் உடையவர். அவர் தேவாதி தேவனை சென்று நாம் அவா என்று, அவா என்றுனா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அவா இருக்கு. அவான்னா என்னது? பசின்னு ஒரு அர்த்தம், ஆசைன்னு ஒரு அர்த்தம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்குமா? எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுங்க, இப்பவே பகவான் கூப்பிட்டா நான் நிம்மதியா போயிடுவேங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள, உள்ள ஆழ்ந்த மனசுக்குள்ள ஒரு சில ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அசரீதியாக இருந்து யமதர்மராஜா தர்மராஜா கிட்ட கேட்டார். பாண்டவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய தர்மராஜா கிட்ட கேட்டார், அப்ப இந்த மனிதர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஆசை எவ்வளவு இருக்கும்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய அருகம்பிள்ளை காட்டிலும் ஆசை அதிகம்னார். மனிதர்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு கேட்டார். இந்த பூமியில அருகம்புல்லுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அருகம்புல்லை காட்டிலும் மனிதர்கள் ஆசை அதிகம்னு. அருகம்புல்லை எண்ணி பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதை விட மனிதர்கள் ஆசை அதிகம்னு, அதை விட மனிதர்களுடைய ஆசை அதிகம். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது அவா என்று ஆராய்ந்து அருளேலோர் என்பார். ஆராய்ச்சி பண்ணுவார். என்ன ஆராய்ச்சி பண்ணுவார்? என்ன ஆராய்ச்சி பண்ணுவார்? இந்த குழந்தைக்கு பாரம் அதிகமா கொடுத்தா அந்த குழந்தை தாங்குமா? இப்போ 10 வயசு குழந்தை 50 கிலோ வெயிட்ட தூக்கணும், தூக்க முடியுமா? 50 வயது ஆள்கிட்ட 50 கிலோவை தூக்கணும்னா தூக்குறோம். 5 வயசு குழந்தைய தூக்க சொன்னா, 10 வயசு குழந்தைய தூக்க சொன்னா தூக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இறைவன் ஆராய்ச்சி பண்ணுவார். இந்த குழந்தை கிட்ட இதை கொடுத்தா அது தூக்கம் தூக்காது, இந்த குழந்தை கிட்ட அதை கொடுத்தா அந்த குழந்தைக்கு பயன் உள்ளது இல்ல பயன் அற்றது, இந்த குழந்தைக்கு இந்த துன்பம் கொடுத்தால் இந்த குழந்தையால தாங்க முடியும் அல்லது தாங்க முடியாது, இந்த குழந்தை கேட்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றி வைத்தால் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணுவார். எவ்வளவு கருணை உடையவர்னு பார்க்கணும். பகவான் எவ்வளவு கருணை உடையவர், அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அப்போ ஆராய்ச்சி பண்ணி திருவருளை தராம போக மாட்டாரா? எப்படியும் என்ன தருவாரா? திருவருளை கண்டிப்பாக நமக்காக தருவார். 63 நாயன்மார்கள்ல இன்றைய தினம் அமர்நீதி நாயனார் என்று சொல்லக்கூடிய அவரை பார்க்க போறோம். தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து உயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடி மாறன் அடியார்க்கும் அடியேன், மிக வெல்லுமா மிக வல்ல மெய் பொருளுக்கு அடியேன், விரி பொழில் சூழ் கொன்றையார் விரல் மீண்டற்கு அடியேன், அள்ளி மென் முல்லை அந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. மெய்ப்பொருள், அதாவது விரல் மீண்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அமர்நீதியை தான் நம்ம இன்றைய தினத்துல பார்க்க போறோம். மீண்டும் பொருள், அதாவது மீண்டும் பொழிற் பாவை அறை, பழைய அறை அமர்நீதி வெண் பொடியின் மூண்ட தரித்த பிறார்க்கு நல்லூரில் முன் கோவனார் நேர் கோடிங்கு கரு என்று தன் பெரும் செல்வ முந்தம் தனை உந்தனே தூண்டு மதி நுதலானை ஈந்த தொழிலானே. திருத்தொண்டர் அந்தாதின்னு பேரு, அதுல பாடி இருக்கிறார். அவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அமர்நீதி நாயனார். திரு பழை அறை அப்படின்ற பதியில, பழமையான பதி, அந்த பதியில வணிகர் குலத்தில் தோன்றிய ஒரு நாயனாராக இருக்கிறார். அவர் பேர் அமர்நீதி நாயனார் பேரு. அளவு கடந்த செல்வம். நமக்கெல்லாம் அளவில்லாத செல்வம் இருந்தா என்ன பண்ணுவோம்?
எந்த வகையில செலவு பண்றதுனே தெரியாது. வாரியார் சொல்லுவார், என்ன சொல்வாரா, அறிவில்லாதவர்கள் கையில் அகப்பட்ட செல்வம் அணுகுண்ட விட ஆபத்து. ஏன் தெரியுமா? நல்வழிக்கு அந்த செல்வம் போகாது, தீய வழிக்கு தான் போகுமா அந்த செல்வம் மொத்தமே. அப்போ அந்த தீய வழிக்கு போகாம இவர் என்ன பண்றாருன்னா, வரக்கூடிய அந்த அடியார்களுக்கு கந்தை, கீழ், உடை, கோவணம், சிவடியார்கள் வராங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஆடை கொடுப்பார், வேட்டி கொடுப்பார், உடை கொடுப்பார், சட்டை கொடுப்பார், மேல துண்டு கொடுப்பார். இதெல்லாம் நாங்க போட மாட்டோம், நாங்க கோவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடையை தான் கொடுத்தோம்னா அது கொடுப்பார். அவர்களுக்கு வயிறார உணவு கொடுப்பார். தான் வச்சிருக்கிற செல்வத்தை இப்படிதான் செலவு செய்தார். அப்படி திருத்தொண்டை செய்து கொண்டே வரக்கூடியவருக்கு திருநல்லூர் என்னும் திருப்பதியில ஒரு திருவிழா நடக்குது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற இடத்துல, அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு மடம் கட்டுறார். அந்த காலத்துல எல்லாம் வழிபோக்கர்கள் தங்குவதற்காகவே மடம் கட்டுவாங்க, பாத யாத்திரை போறவர்களுக்காகவே மடம் கட்டுவாங்க. பாத யாத்திரை போவாங்க பழனிக்கு, திருச்செந்தூருக்கு, அறுபடை வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சிவாலயத்திற்கும் சில நேரங்கள்ல ஊர் ஊரா சிவாலயம் போய் சிவடியார்கள் தரிசனம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தலத்துக்கெல்லாம் அடியார்கள் மாலை போட்டுட்டு காலில் செருப்பு இல்லாம அந்த காலத்துல எல்லாம் பாத யாத்திரை போவது வழக்கம். இன்னைக்கும் பழனிக்கு பாத யாத்திரை போறது உண்டாக இருக்கிறது. அது மாதிரி பாத யாத்திரை வரவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிட்டுட்டு நிம்மதியா இந்த மடத்துல தங்கிட்டு போகட்டும்னு செய்தார். சரி, இப்படி செய்து அவருடைய தொண்டை வருகிறார். இறைவன் பார்த்தார், இதை கொண்டு இவரை வெல்லலாம். இவ்வளவு செல்வத்தை வைத்துக் கொண்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அன்னம் படைச்சு கொண்டிருக்கிறாரு. நான் முன்பே சொன்னலையா, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இந்த பூமியில் பசின்ற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் கோடீஸ்வரர். என்னது? ஆமா, ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா. இந்த ஜான் வயிறு கொண்டுதான் இறைவன் எல்லாவற்றையும் அடக்கி வச்சிருக்கிறான். முதல்ல என்ன சொல்லுவாங்க, பிச்சைக்காரனுவோம், அப்புறம் பணக்காரனுவோம், அப்புறம் லட்சாதிபதினும், அப்புறம் கோடீஸ்வரனும், அப்புறம் டாட்டானுவோம், அப்புறம் பில்லானுவோம், என்னமா போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஜான் வயிறு இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாரும் கோடீஸ்வரர் இருக்கான். இந்த ஜான் வயிறை கொண்டுதான் நம்மள எல்லாம் ஏழை பணக்காரன் பிரிச்சு வச்சிருக்கோம். யாருக்காவது அதுக்கப்புறம் சுவாமி கும்பிடுவோம், யாராவது கோயில் கட்டுவோம், கும்பாபிஷேகம் பண்ணுவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த ஜான் வயிறை கொடுத்துதான் இறைவன் நம்மளை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். அப்போ பிராமண வேஷம் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சரிய வேஷத்தை போட்டுட்டு இறைவன் சிவபெருமான் வரார். சரி, இவனை கொண்டு என்ன செய்வதுன்னு பார்த்தார். ஒரு கொம்பு ஊன்றி கொண்டு வரார். வரக்கூடியவர் ரெண்டு கோவணத்தை அதுல கட்டிட்டு வர்றார். ரெண்டு கோவணத்தை கட்டிட்டு வந்தார். அந்த மடத்துக்கு போகிறார். போன உடனே பார்த்த உடனே பழம் பிரம்மச்சரி ரொம்ப விரதமாக இருக்கிறார். பார்த்தவங்க, சுவாமி வணக்கம் வணக்கம், நீங்க அமர்நீதின்னு சொல்லுவான். ஓ அப்படியே, சரி சரி, ஐயா கை கால் அனுப்பிட்டு வாங்க. அண்ணன் இல்லை, நான் குளிக்கணும், குளிக்க போறேன், ஆனா மழை வர மாதிரி இருக்கு, உடுத்தி கொள்ளுவதற்கு ஒரு கோமணத்தை எடுத்துக்கிறேன், இந்த ஒரு கோமணத்தை நீ வச்சு, ஒருவேளை மலையில நனைஞ்சு வந்துட்டேன்னா இதை வாங்கி உடுத்திக்கிறேன். இவர் குளிக்கிறதுக்கு போயிட்டார். குளிச்சுட்டு வரும்போது நனைஞ்சு வர, குளிச்சுட்டு வரும்போது நனைந்து வர. இவர் அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுத்தார் இல்லையா, தொப்ப நனைஞ்சு வரார். வந்ததை பார்த்த உடனே, சுவாமி வாங்க வாங்க உட்காருங்க, துடைத்துக்கொள்ள. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒண்ணு காய்ந்தது கொடுத்தேன் இல்லையா, ஆமா, அதை திருப்பி. இவர் போய் ஒரு பெட்டியில தான் வச்சிருந்தார். இறைவன் மறைச்சுட்டார். எதை? கோமணத்தை. திருநீலகண்ட நாயனார்கிட்ட ஓடு கொடுத்து மறைச்சு மாதிரி இங்க கோமணத்தை மறைச்சிட்டார். மறைச்சு அடுத்த வினாடி என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் தேடுறாரு, இல்லையே, நம்ம இங்க தானே வச்சோம், பெட்டியில தானே வச்சோம். பார்த்தா இல்லை. இவர் பார்த்தார், வந்தார், யா அங்கதான் வச்சேன், ஆனா இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா. தங்க சரிகை, எது? தங்க சரிகை, அதுலயே ஒரு கோமணம் தயார் பண்ணி, அதெல்லாம் வேண்டாம்.
வெள்ளி சரி வேண்டாம், முத்து வைரம் வைடூரி எல்லாம் வேண்டாம், ஏன் கோமணத்தை எனக்கு கொடு, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், பிடிவாதம் பிடிக்கிறார். இவர் பார்த்தார், என்னென்னமோ பண்ணி பார்த்தார், என்ன சொல்லியும் கேட்கல, என்னென்னமோ சொல்லி பார்த்தார் கேட்கல. ஐயா நீங்க வேற என்ன கேட்டாலும் நான் தரேன். ஊரெல்லாம் கூப்பிட்டார், நான் ஒரு கோமணத்தை கொடுத்த மறைச்சு விட்டார். வேற எதனா எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு மிஞ்சி போனா ஒரு முலம் இல்லைன்னா ஒரு 2 முலம் கௌபீனம் இருக்கும் இல்லையே, அந்த 2 முல கௌபீனத்தை மறைத்து வைத்துக் கொண்டேன். ஏதோ உனக்கு அந்த கௌபீனத்தின் மேல ஆசை, கோமணத்தின் மேல ஆசை, அதனாலதான் நீ எடுத்து வைத்தார். என்னென்னமோ சொல்லி பார்த்தார் கேட்கல. ஐயா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், சத்தியமாக நான் அதை திருடவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கேட்கல. ஊரையே கூப்பிட்டுட்டார். கூப்பிட்ட உடனே அடுத்த வினாடி பார்த்தார், அப்படியானால் நான் இந்த ஈரமான கௌபீனம் ஒண்ணு இருக்குல்ல, கோமணம், ஈரமான கௌபீனம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை ஒரு தராசு தட்டுல வைக்கிறேன். அவனுடைய பொருள் எல்லாத்தையும் ஒரு தராசு தட்டுல வைக்க சொல்லு, எது சமமாகுதோ அது எனக்கு கொடுத்து. எல்லாத்தையும் வச்சார், பொண்ணை வச்சார், பொருளை வச்சார், இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சார், எல்லாம் வச்சார், வைர வைடூரி எல்லாம் வச்சார். எது வச்சு அந்த கோமணத்துக்கு ஈட இந்த தராசு சரியாகவே இல்லை. கோமணம் தான் கீழே இருக்குது, வச்ச பொருள் மொத்தம் மேலேயே தான் இருக்குது. கடைசியா பார்த்தார், ஊரார் சொன்னாங்க எல்லாமே வச்சுட்டாரு, இப்பவும் அது மேலே இல்லவே இல்லையே, என்னவாக இருக்கும். ஐயா ஒருவேளை நீங்களே நில்லுங்கோன்ட்டார். முதல்ல மனைவியை நிக்க வச்சார், அப்பயும் இல்லை. கடைசியாக அவர் ஏறி நிற்கிறார். யாரு? அமர்நீதி நாயனார் மனைவியை நிக்க வச்சு அவரும் ஏறி நின்றதற்கு பிறகு அந்த கௌபீனம் என்று சொல்லக்கூடியது சமமான அடுத்த வினாடி ஊரார் பார்த்தாங்க, இது என்னையா அதிசயம், பொண்ணை வச்சு இல்லை, பொருளை வச்சு இல்லை. கடைசியாக இவர்கள் இருவரும் ஏறி நின்றதற்கு பிறகு ஒரு கோமணத்திற்கு ஈடு இவர்கள் 2 பேரும் ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான். இவ்வளவு செல்வம் யாருக்கு சொந்தம்னா இந்த கோமணத்தை கொடுத்த அடியாருக்கு சொந்தம்னாங்க தீர்ப்பு வந்தது. இப்ப பார்த்தா கேட்ட இறைவர் யாரு? பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்த இறைவன் காணல. விடையும் கண்ணாக மேலே எங்க தோன்றினார்? வானத்தில் தோன்றினார் சிவபெருமான். தோன்றி அடுத்த வினாடி பார்த்தா, அமர்நீதி, உன் நீதி என்று சொல்லக்கூடியது எவ்வளவு நேர்மையாக இருக்கிறது என்பதற்காக, உன்னை சோதிப்பதற்காகவே நான் வந்தேன். அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உன் பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று சொல்லிட்டு வந்தவர் கூடவே கைலாயத்திற்கு அழைத்து சென்று விட்டார். அப்போ நீதி தவறாமல் நடந்து கொண்டதனால அவருக்கு அமர்நீதி நாயனார் என்று பெயர் வந்தது. இறைவனே அந்த பெயரை வைத்தார் என்றும் சொல்லுவார்கள். அந்த பெயரில் இறைவனே அழைத்தார் என்றும் கூறப்படுகிறது. அப்பேற்பட்டவர் அமர்நீதி நாயனார். எப்படி அந்த அமர்நீதி நாயனாருக்கு திரு கைலாய பதவி கொடுத்தாரோ அதுபோல இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமங்கள் அனைவருக்கும் கைலாய பதவியும் சொர்க்க பதவியும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் திருப்பாவை திருவெம்பாவையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.